இங்கே நின்றுட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி பாருங்கள் டவர் பிரிட்ஜ் என்ஜாய் பண்ணலாம். இப்போ இந்த பாடுங்கிற சிஸ்டம் வந்து நிறையா வந்துடுச்சு. இங்கே தான் பயங்கர எக்ஸ்பென்சிவான எல்லா மெட்டீரியலும் உள்ளார வச்சு பாதுகாப்பு காக்குறாங்களா. ஸோ டிக்கெட் உள்ளார போகிறதுக்கு டிக்கெட் வாங்கிடுச்சு டவர் ஆஃப் லண்டனுக்கு. ஸோ 3000 கிட்ட கொடுத்து நம்ம உள்ளார போய் ஒரு டைம் ஆச்சும் நம்மளோட கோஹினூர் டைமண்டை போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நல்லா குழுகுலுன்னு, இன்னும் பார்த்தீங்கன்னா மேலேயும் குழுகுலுன்னு இருக்குது. சரி, இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு எபிசோடுங்க. என்னென்ன லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் அவர்கள் வந்து கிங் ஆனாருங்க. அவரோட இது செர்மனி நடந்தது, காரோனேஷன் நடந்தது லாஸ்ட் வீக். ஓகே, அதில் எல்லாருமே நிறைய பேர் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. என்னென்னா, ஒரு மெயினான ஒரு கிரீடம் அதை யூஸ் பண்ணலை. என்னென்னா, ஒரு கிரீடத்தில் என்னென்னா கோஹினூர் டைமண்ட் இருக்குது. நம்ம இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த கோஹினூர் டைமண்ட்னு ஒரு ரொம்ப நாளாகவே வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் இந்தியாவுக்கும் யூகேக்கும் ஒரு நிறைய வாக்குவாதங்கள் நடந்துகிட்ருக்கு. இந்தியா எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கிறதுனால கிங் சார்ல்ஸ் அண்ட் கமிலா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த டைம் வந்து நாங்கள் காரோனேஷன் பண்ணும்போது அந்த கிரீடம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து நிறைய கான்ட்ரோவர்சிஸ் இருக்குன்னு. ஸோ அந்த கிரீடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் டவர் ஆஃப் லண்டனில் இருக்குது. ஸோ அங்கே போய் நான் அந்த கிரீடத்தை பார்த்து அங்கே போய் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ போய் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பக்கம் நான் வந்து டவர் பிரிட்ஜை நோக்கி போயிட்டுருக்கேன். எல்லாம் நிறைய பேர் வேலைக்கு வரவங்கெல்லாம் இப்படி உட்காந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இங்கேயே உட்காந்து லஞ்சு சாப்பிட்றது எல்லாம் இங்கே தான் நடக்கும். இந்த மாதிரி ஒரு எல்லாருமே உட்காந்து அப்படியே ரசிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு பிரிஸ்காக நடந்தீங்கன்னா 5 நிமிஷம் தான் லண்டன் பிரிட்ஜ்லேருந்து டவர் பிரிட்ஜ் வரைக்கும். பாருங்க, கண்ணாடி பில்டிங்கு பக்கத்துலேயே ஒரு பழைய பில்டிங். இதுதான் லண்டன். பாருங்கள் இந்த வியூ, இதெல்லாம் சூப்பரான வியூ. இங்கே மக்கள் வந்து ரொம்ப அப்படியே நின்று என்ஜாய் பண்ணிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே டவர் பிரிட்ஜ் தெரியுது. பின்னாடி லண்டன் பிரிட்ஜ் இருக்குது. அங்கேயே இப்படி லெஃப்டில் நடந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கே நின்றுட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி பாருங்கள் டவர் பிரிட்ஜ் என்ஜாய் பண்ணலாம். அப்படியே எய்த்தாப்லேயே பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த இது ஷிப்பை பார்க்கலாம் தூரத்துலேருந்து. இன்னும் கார்னருக்கு வந்துட்டேன். இது சூப்பராக இருக்குது. இதுதான் ஃபைனல் கார்னர். இங்கேருந்து நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் டவர் பிரிட்ஜை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து அப்படி கிளம்பி இப்போது டவர் ஆஃப் லண்டன் போவோம். அங்கே தான் நம்மளோட கோஹினூர் டைமண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ போய் பார்ப்போம். இப்போ இந்த பாடுங்கிற சிஸ்டம் வந்து நிறையா வந்துடுச்சு. என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, வியூவோட இங்கே பக்கத்தில் இங்கே உட்காந்துட்டு இங்கேருந்து நீங்கள் அப்படியே ரைட்டில் பார்த்தீங்கன்னா டவர் பிரிட்ஜ் தெரியுது. இங்கே உட்காந்து ஆர்டர் பண்ணிட்டு சாப்பாடை அப்படியே உட்காந்து இங்கே சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ மக்கள் வந்து காசு உள்ளவங்க உள்ளார உட்காந்து என்ஜாய் பண்ணி அப்படியே பார்க்குறாங்க. காசை கொஞ்சம் சேவ் பண்ணிவிட்டு வேறு எங்கேயாச்சும் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறவங்க வெளியில் உட்காந்து படித்துறையில் அப்படியே என்ஜாய் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து டவர் ஆஃப் லண்டன் வந்தாச்சு. ஸோ இந்த ஊர்லேயும் சரி நம்ம ஊர்லேயும் இப்போ ஆரம்பிச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் ஏரியா இருந்ததுன்னா காஃபி ஷாப்ஸ் பக்கத்துலேயே. இதுக்கு பின்னாடி ஒரு ஃப்ளாட் இருக்குது. அங்கே தான் நம்ம மக்கள் வந்து தங்கியிருந்தாங்க. நம்ம ஜெகமே தந்திரம் குரூப்பு இங்கே தான் தங்கியிருந்தாங்க.
ஸோ டவர் ஆஃப் லண்டன் இங்கே தான் என்னென்னா உலகத்துலேருந்து ரொம்ப ப்ரெஷியஸான விஷயங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்களோ அதெல்லாம் இங்கே தான் வச்சுருக்காங்களா. இங்கே தான் நம்ம கோஹினூர் டைமண்டும் இருக்குது. இது ராணியோட ஃபோர்ட்ரஸ்ஸு. ஸோ இங்கே பாருங்கள், அங்கே ஃப்ரண்ட்லேயே போட்டிருக்காங்க. ஸோ க்ரௌனோட எல்லா ஜுவல்ஸும் இங்கே தான் வச்சு கார்ட் பண்ணுறாங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப எப்படின்னா எக்ஸ்பென்சிவான சில விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. டிக்கெட் வந்து ஒரு அடல்ட்டுக்கு 29 பவுண்டு சொல்கிறான். 2900 ரூபா, 3000 ரூபா கிட்ட வருது. 3000 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் எடுத்து உள்ளார போகணுமா அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் வந்ததுன்னா நீங்கள் யோசித்து முடிவெடுங்க. இங்கே போக வேண்டாம், வேறு எங்கேயாச்சும் போகணுன்னா போய்க்கலாம். ரொம்ப முக்கியம் இல்லை ஒரு இடத்துல உள்ளார போகணுன்னு. பட் வேண்டாம், நம்ம கோஹினூர் டைமண்ட் எப்படி இருக்குது, சரி நம்மள்ட்ட டைமும் இருக்குது அப்படின்னு சொன்னால் உள்ளார போய் பார்க்கலாம். நான் போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். பார்ப்போம். பாருங்கள், இங்கே தான் பின்னாடி இதுதான் டவர் ஆஃப் லண்டன். இங்கே தான் பயங்கர எக்ஸ்பென்சிவான எல்லா மெட்டீரியலும் உள்ளார வச்சு பாதுகாப்புக்காக காக்குறாங்களா. ஸோ அந்த டவர் ஆஃப் லண்டனே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய எல்லா கிரீடமும் அங்கே தான் வச்சுருக்காங்க. அது டோட்டல் வேர்த்தே பார்த்தீங்கன்னா 10 பில்லியனா. ஸோ 10லேருந்து 20 பில்லியன் கிட்ட வருமா அதோட வேர்த்து. அவ்வளோ ஜுவல்ஸ் இருக்குது, அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஜுவல்ஸு, வேறு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கோஹினூர் டைமண்டோட இது பார்த்திங்கன்னா விலை என்னன்னு இது வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியலையா. இட்ஸ் எப்படின்னு போய் நீங்கள் ஆன்லைன் போய் செக் பண்ணாலே அதோட ப்ரைஸ்ன்னு சொன்னால் ப்ரைஸ்லெஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா 105 கேரட் கிட்ட இருக்க ஒரு டைமண்டு, பயங்கரமான ஒரு டைமண்ட். ஸோ அந்த டைமண்ட் இப்போ நீங்கள் அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு 2-3 இடத்துல வந்து 400 மில்லியனுக்கு அவங்க வந்து வர்த்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அப்ராக்சிமேட் ரேட், அது வந்து ஃபைனலாக எவ்வளோன்னு தெரியாது. ஸோ யூகே கவர்மெண்ட் இப்போதைக்கு வந்து நாங்கள் தான் வச்சுக்குவோம், யாருக்கும் கொடுக்க மாட்டோன்னு. ஸோ என்னென்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்தியா மட்டும் இல்லை, ஆப்கானிஸ்தான் நம்ம பக்கத்தில் இருக்க நிறைய தேசங்கள் வந்து அது எங்களுதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு தனி ஹிஸ்ட்ரியே இருக்குது. டவர் ஆஃப் லண்டன் வரீங்கன்னா ஓப்பனிங் டைம்ஸ் பார்த்துக்குங்க. 10லேருந்து மண்டே பார்த்திங்கன்னா 10லேருந்து 5:30, பாக்கி நாளெல்லாம் சாட்டர்டே வர 9லேருந்து 5:30, திருப்பி சண்டேவும் 10லேருந்து 5:30. அதே மாதிரி 5:30 வரைக்கும் இருக்குதுன்னு சந்தோஷமாக வராங்க. 4:30க்கு மேலே உள்ளார பில்டிங் உள்ளார அலோவ் போட மாட்டாங்க. ஸோ 4:30 தான் கடைசியாக உள்ளார வரத்துக்கு. ஸோ டிக்கெட் வாங்கிட்டு 4:45 வந்து நிற்காதீங்க. இந்த கோஹினூர் டைமண்ட் வச்சுருக்க இடத்த உள்ளார போய் பார்க்க போகிறேன். டிக்கெட்ஸுக்கு இன்றைக்கி ரொம்ப கூட்டம் இல்லை. 5 வயசுக்கு கீழே இருந்தீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் அப்படின்னா இங்கே ஃப்ரீ. எப்படி? ஸோ டிக்கெட் உள்ளார போகிறதுக்கு டிக்கெட் வாங்கிடுச்சு டவர் ஆஃப் லண்டனுக்கு. ஸோ 2990 அப்படின்னு வாங்குறானோ. ஸோ 3000 கிட்ட கொடுத்து நம்ம உள்ளார போய் ஒரு டைம் ஆச்சும் நம்மளோட கோஹினூர் டைமண்டை போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஆன்லைனில் வாங்கினாலும் அதே ப்ரைஸ் தானா, இங்கே வந்தாலும் அதே ப்ரைஸ் தானா? ஸோ நீங்கள் முன்னாடியே வாங்கிட்டு வந்து உங்களால் பார்க்க முடியலன்னா கஷ்டமாக போய்டும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி பிளானிங் இல்லை, போகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னா இங்கே லைன்லாம் ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஸோ இங்கே கொடுத்து காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இப்போ நான் உள்ளார போகும்போது இந்த புக்கு கொடுக்குறாங்க, தனியாக ஒரு புக்லெட்டும் கொடுக்குறாங்க. அது 5 பவுண்டுக்கு வாங்கலாம், 500 ரூபா. பட் நான் வாங்கலை. ஸோ இப்போ உள்ளார போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஸோ அந்த இடத்துல டிக்கெட் வாங்குகிறோன்னு இங்கே அங்கேருந்து நேராக இங்கே என்ட்ரன்ஸ் வந்துடலாம். என்ட்ரன்ஸ் இந்த டிக்கெட் ஹோல்டர்ஸும் போட்டு டவர் லண்டன் இப்படி தான் உள்ளார போவோம். கூட்டம் நிறையா இருக்குது.
ஃபஸ்ட் உள்ளார வந்தோடனே செக்கிங் முடிஞ்சிச்சு. கையில் ஒரு மேப் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் அங்கே மேப் கொடுக்குறாங்க, அதை எடுக்கலைன்னா இந்த அங்கே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அப்படியே உள்ளார போனீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே மேப் இருக்குது. நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்து உள்ளார போகலாம். நம்ம போவோம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் டூர் கைடு பார்க்கலாம். அவர் ஒரு 15-20 பேர் கூப்பிட்டு எல்லா கதையும் சொல்லிகிட்டு இருப்பார். எங்கெங்கேயோ என்னென்னமோ இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம கிரீடம் அங்கே வச்சுருக்காங்களோ அதை மட்டும் போய் பார்த்துருவோம். இந்தோ இங்கே தான் கிரீடம் வச்சுருக்காங்க. ஆனாலும் லண்டன் மெயின் சிட்டிக்குள்ளார இவ்வளோ பெரிய இடத்த வளைச்சி போட்டிருக்காங்க பாருங்கள். இன்னும் அப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், இன்டாக்டாக. இதுதான் இந்த ஊர். ஒரு இடத்துலையும் ஒருத்தர் நின்று ஹிஸ்ட்ரியை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ மக்கள் அங்கே போய் எவ்வளோ பேஷனேட்டாக அந்த கதையை சொல்கிறாரு. மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக பார்க்குறாங்க. So it will be 12 years until the axe was bought again. This time the victim was the tragedy. கார்ட்ஸ்லாம் வந்து பிரிட்டிஷ் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸோட கார்ட்ஸாக மெயினாக வந்து இங்கே இருக்க ஜுவல்ஸ் எல்லாம் சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக நிற்கிறாங்க. ஸோ அப்பப்போ நடுவில் மார்ச்சும் பண்ணிக்கிறாங்க. அவங்க சிரிக்கிறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு அவங்க மூஞ்சியே பார்க்க முடியாது. அந்த துப்பாக்கி அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் போல இருக்குது, மாற்றி மாற்றி வச்சுக்கிறாங்க அப்பப்போ. க்ரௌன் ஜுவல்ஸ் இங்கே தான் இருக்கு, இதுக்காக தான் போகிறோம். ஸோ உள்ளார போய் பார்த்துட்டு வந்தாச்சு. உள்ளார அலௌடு இல்லை, வீடியோலாம் அலௌடு இல்லைன்ட்டாங்க. நான் கண்ணில் நல்லா எடுத்துட்டேன் வீடியோவை. எம்புட்டு காசு உள்ளார கிடக்குது தெரியுமா? ஒரு க்ரௌண்ட்லேயும் இருக்க டைமண்டுக்கு விலை அப்பா வந்து நூடுல்ஸாக போயிட்டேன் பார்த்து. ஸோ அங்கே வர அந்த என்ட்ரன்ஸ் வர உள்ளார அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துலையும் காவலுக்கு ஆள் இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எடுக்கவே முடியாது, ஏன்னா அதுவும் இது பக்கத்தில் போகும்போது உங்களுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா அவ்வளோ செக்யூரிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லை, இது எடுத்தால் வெளியும் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து உங்களுக்குலாம் அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும். யூடியூப்பில் போட்டு அப்புறம் எடுக்க சொல்லிட்டாங்க, இல்லை காப்பிரைட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னு பிரச்சனை. ஸோ இங்கே தான் இருக்குது, இதுக்குள்ளார தான் நம்ம கோஹினூர் டைமண்ட் ஒளிஞ்சிட்ருக்கு. வந்தீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஒரு பில்டிங்லேயே ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் க்ரௌன் ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா மியூசியம் இருக்குது.
இது எல்லாத்தையும் பார்த்து முடிக்கணும்னா ஒரு அரை நாளுக்கு மேலே நீங்கள் எடுத்து ஒதுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்க்கணுன்னா டெஃபினட்டாக ஒர்த் இட். இதெல்லாம் தான் நம்ம ஊரில் வந்து யூஸ் பண்ணி போனோம்னு நினைக்கிறேன். லேருந்து இருக்குது. 1707, 1807, 1907, 400 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பீரங்கி. உள்ளாரே கேஃபேலாம் இருக்குது, உங்களுக்கு சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டுக்கலாம். காஃபி குடிச்சிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணலாம். பாருங்கள் உள்ளாரேருந்து இது தெரிஞ்சுதா ஷாடு. பிளானிங் தான் இந்த ஊரில் ரொம்ப பிடிச்சது. இன்னும் எல்லாம் இப்படி தான் பண்ணுறது. டூரிஸ்ட் லொக்கேஷன் வந்துச்சு, சென்ட்ரல்லே ஏதாச்சும் கட்டினா அது கட்டுறதுக்கு எப்படி காசு உண்டாக்கலாம், எப்படி மக்களை இழுக்கலாம், இதெல்லாம் பயங்கரமாக அதனால தானே டூரிசமில் அவ்வளோ காசு வருது. இன்னொரு பீரங்கி, இந்த எந்த வருஷத்தில் பண்ணாங்கன்னு தெரியல. உள்ளாரே டாய்லெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஹிஸ்ட்ரி பிடிக்கும் அப்படின்னா உள்ளார அப்படியே ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்கள் ரொம்ப. கீழேருந்து ஏறி இறங்கினேன்னா அந்த காலத்தில் இங்கே தான் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா இங்கேருந்தா அம்பலம் விட்ருப்பாங்க. சேஃப்டிக்கு இங்கே தான் பண்ணியிருப்பாங்க.